திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 815, அதிகாரம் தீ நட்பு. மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் மாரவர்மன் குலசேகர பாண்டியனுக்கு சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன் என 2 மகன்கள் இருந்தனர். மூத்தவன் சுந்தரபாண்டியனுக்கு பதிலாக இளையவன் வீரபாண்டியனுக்கு இளவரசு பட்டம் சூட்டப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த சுந்தரபாண்டியன் தனது தந்தையையே கொன்றுவிட்டு மன்னராக முடிசூட்டிக் கொண்டான். இதன் காரணமாக சகோதரர்கள் இருவருக்கும் இடையே போர் மூண்டது. போரில் மூத்தவன் சுந்தரபாண்டியன் தோல்வியடைந்து நாட்டை விட்டு வெளியேறினான். இளையவன் வீரபாண்டியன் மதுரையை ஆட்சி செய்து வந்தான். அச்சமயத்தில் டெல்லியை ஆட்சி செய்த அலாவுதீன் கில்ஜி டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளை தன் வசப்படுத்திய பிறகு தென்னிந்திய அரசுகளை ஒடுக்கி செல்வத்தை கொள்ளையடிக்க திட்டமிட்டான். அதற்காக தனது படைத்தளபதி மாலிக் கபூர் தலைமையில் பெரும் படையை தென்னிந்தியாவிற்கு அனுப்பி வைத்தான். மாலிக் கபூர் பாண்டிய நாட்டை நோக்கி படையெடுத்து வந்ததை அறிந்த சுந்தரபாண்டியன் தனது தம்பி வீரபாண்டியனிடமிருந்து அரசாட்சியை பறிக்க மாலிக் கபூரிடம் நட்புறவு கொண்டு அவன் உதவியை நாடினான். செல்வத்தை கொள்ளையடிப்பதையே உள்நோக்கமாக கொண்ட மாலிக் கபூர் சுந்தரபாண்டியனுக்கு உதவுவதாக உறுதியளித்தான். அதை உண்மை என்று நம்பிய சுந்தரபாண்டியன் பாண்டிய நாட்டு படைபலம் பற்றிய பல ரகசிய தகவல்களை மாலிக் கபூருக்கு தெரிவித்தான். அதை பயன்படுத்திக் கொண்ட மாலிக் கபூர் தனது படையுடன் வந்து வீரபாண்டியனை தாக்கி வெற்றி கொண்டதோடு சுந்தரபாண்டியனையும் அடிமைப்படுத்தினான். தனது ஆட்களில் ஒருவனை பாண்டிய நாட்டு மன்னனாக மாலிக் கபூர் நியமித்தான். பாண்டிய நாட்டு செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து டெல்லிக்கு அனுப்பி வைத்தான். நயவஞ்சகனான மாலிக் கபூரின் உள்நோக்கத்தை அறியாமல் அவனிடம் நட்பு கொண்டு உதவி கோரிய சுந்தரபாண்டியன் தனது செயலுக்கு மிகவும் வருந்தினான். அத்துடன் மதுரையில் பாண்டிய மன்னர்களின் ஆட்சியும் வீழ்ச்சியடைய தொடங்கியது. தக்க சமயத்தில் பாதுகாப்புக்கு பயன்படாத அற்பர்களின் நட்பு ஏற்படுவதை விட ஏற்படாமல் இருப்பதே நல்லது என்பதை செய்தே மஞ்சாரா சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அற்ப மனிதர்களின் நட்பு அழிக்கும், நல்லவர்களின் நட்பு ஆக்கும்.